வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜூலை 3 வியாழக்கிழமை இந்த வீடியோவில் ஹெச்டிபி ஃபைனான்ஸோட டார்கெட் ப்ரைஸ் வந்து 900 வரைக்கும் போகும்னு எம்கே குளோபல் சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். முதல்ல மார்க்கெட் அப்டேட் பார்த்துருவோம். சென்செக்ஸ் 287 புள்ளி இறங்கி 83,409 க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 88 புள்ளி இறங்கி 25,453 க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 460 புள்ளி இறங்கி 56,999 இருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 1,561 கோடிக்கு வித்திருக்கிறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 3036 கோடிக்கு வாங்கி சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 25 புள்ளி அதிகரித்து 25,556 க்ளோஸ் ஆயிருக்கு. அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு 18 பைசா விழுந்து 85 ரூபா 75 காசாக இருக்குது. அப்புறம் குருடாயில் வந்து 33 புள்ளி அதிகரித்து 5,786 க்ளோஸ் ஆகிருக்கு. நேச்சுரல் கேஸு 9.70 பாயிண்ட் அதாவது 3.34% அதிகரித்து 299 க்ளோஸ் ஆகிருக்கு. கோல்டு எம்சிஎக்ஸ் கோல்டு 10 கிராம் பியூர் கோல்டு 24 கேரட்டு 31 புள்ளி அதிகரித்து 97,421 ரூபாயில் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்புறம் சில்வர் வந்து 1 கிலோ சில்வர் 238 ரூபா அதிகரித்து 1,06,462 க்ளோஸ் ஆகிருக்கு. ஹெச்டிஎஃப்சி வங்கியோட துணை நிறுவனமான ஹெச்டிபி ஃபைனான்சியல் சர்வீசஸ் ஜூலை 2 13% லாபத்தோட சுமார் 835 என்ற விலையில் சந்தையில் பட்டியலிடப்பட்டுச்சு. இப்பொழுது வந்து முடிவடைந்த நாளில் 840 என்ற விலையில் முடிவடைஞ்சிருக்கு. இது 900 வரை போகும்னு எம்கே குளோபல் டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. மேலும் தரகு நிறுவனமான எம்கே குளோபல் கூறும் பொழுது QIB குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது தகுதி வாய்ந்த நிறுவனம் வாங்குபவர்கள் வந்து 55 மடங்கு அதிகமாக சப்ஸ்கிரைப் செஞ்சுருக்கிறாங்க. சந்தா செய்யப்பட்டிருக்கு. IPO வந்து 17 மடங்கு அதிகமாக சப்ஸ்கிரைப் செய்யப்பட்டதாக கூறப்படுது. அதாவது டாடா டெக்னாலஜி சாதனை படைச்சதை விட இது 2வது இடத்த பிடிச்சிருக்கு. இருப்பினும் வந்து அந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸோட IPOவில் காணப்பட்ட 3 லட்சம் கோடி சந்தாவை இது தாண்டலை அப்படின்னு சொல்லி மேத்தா ஈக்விட்டியோட CEO வந்து பிரசாந்த் டாப்ஸே கூறுறாரு. ஹெச்டிபி நிறுவன பங்குகளை நீண்டகால முதலீட்டு நோக்கத்திற்கு வச்சிருக்குமாறு எம்கே குளோபல் அறிவுறுத்துகிறாங்க. இதன் 900 நிர்ணயிக்கப்பட்ட விலையாக இருக்குது. இதன் 900 நிர்ணயிக்கப்பட்ட விலைன்னு நம்ம பார்க்கும்போது இதோட புக் வேல்யூ வந்து 3 மடங்காக இருக்கும்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. நிறுவனம் 19 மில்லியனுக்கும் அதிகமான வாடிக்கையாளர்களை கொண்டிருக்கிறாங்க. NIM நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், நிகர வட்டி வரம்பு விரிவாக்கம், கடன் செலவு கட்டுப்பாடு மற்றும் வளர்ச்சி கண்ணோட்டம் மேம்படுவதற்கு வழிவகுக்கும். ரெப்போ வட்டி விகித குறைப்புக்கு மத்தியில் கூட சாதகமான வட்டி விகித சுழற்சியோட HDFS வந்து வளர்ச்சியை மேம்படுத்தியிருக்கிறாங்க. மார்ச் 2028 2.7% ROA அப்புறம் வந்து 17% ROE அடையவும் திட்டமிட்டிருக்கிறாங்க. தற்போது ஹெச்டிபி ஃபைனான்சியலோட சந்தை மூலதனம் பார்த்தீங்கன்னா 69,758 கோடி மார்க்கெட் கேபிட்டலு. HDFC வங்கியோட ஊக்குவிக்கும் சில்லறை வணிகத்தை மையமாக கொண்ட வங்கி சாரா நிதி நிறுவனம் தான் இவங்க. அதாவது நான் பேங்கிங் ஃபைனான்சியல் கம்பெனி NBFC சேவைகளை நிலைநிறுத்தியிருக்கிறாங்க. ஹெச்டிபி ஃபைனான்ஸ் நிறுவனத்தோட 74% பங்குகளை அதோட தாய் நிறுவனமான HDFC பேங்க் வச்சுருக்கிறாங்க. HDFC ஃபைனான்ஸ் ஸ்டாக்கை பொறுத்தவரை என்னுடைய கண்ணோட்டம் என்னென்னா, அதாவது லிஸ்டிங் கெயினில் பாதுகாத்துக்கங்க. 880 வரை போக வாய்ப்பு இருக்குது. 880 வரைக்கும் போகலாம். அதன் பிறகு வந்து நம்ம விற்றுட்டு பிறகு வந்து 850 800 அந்த ரேஞ்சில் நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நீண்டகால முதலீட்டுக்கு வச்சுக்கலாம். ஒரு மாத காலம் பொறுமையாக இருந்தோம்னா பெரிய நிறுவனம் வாங்குபவர்கள் வந்து தங்களுடைய 50% பங்குகளை விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, விற்காமையும் இருக்கலாம். எனவே வந்து கெயின் உள்ளவங்க வந்து லாபத்தை வந்து பாதுகாத்துக்கிட்டு ஸ்டாப் லாஸ் போட்டு வியாபாரத்தை தொடங்குங்க. அதாவது வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் 1 மாதத்தில் புதிதாக வாங்குவவர்களை பொறுத்தவரை என்னோட கருத்து வந்து பொறுமையாக இருந்து இறங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க. 820 810 800 790 அந்த விலைக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி நீண்டகால முதலீட்டுக்கு வச்சுக்கோங்க. ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க லிஸ்டிங் கெயினில் விற்றுட்டு வெளியே வர்றதும் ஒரு சிறந்த வழியாக இருக்கும். நீண்டகால முதலீட்டில் உள்ளவங்க வச்சுக்கிறதுக்கும் நல்ல பங்கு தான் இது. சிறந்த நிறுவனமாக இருக்குது. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம இதை வச்சிடலாம், மறந்துட்டு விட்டுறலாம், அந்த மாதிரி ஒரு நிறுவனம். அதனால் இதெல்லாம் நீங்கள் யோசித்து உங்கள் முடிவு உங்கள் கையில் இருக்குது. இந்த ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து லிஸ்டிங் கெயின் எடுக்கிறவங்களும் வெளியே வந்துடலாம். இல்லை எனக்கு வந்து நீண்ட காலத்துக்கு வச்சுக்கிறவங்க வச்சுக்கிறலாம். ஆனால் திரும்ப பங்கு இறங்கினாலும் கவலைப்படாதீங்க, திரும்ப மறுபடியும் இது ஏறிடும் நல்லா. அதனால் இது பொறுமை காத்து இதை முதலீடு பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தா தமிழ் ஸ்டாக்ஸ் சேனலுக்கு ஆதரவு தந்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி.